शेषार्यवंशकलशोदरिभूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्युपदाब्जगङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यश्रुतम् गुणाब्धिम् सन्तत्कुमारगुरुवर्यमहम् प्रपद्ये योनित्यमच्युतपदाम् पुजयुक्तरुक्म व्यामोहरस्तेजराणि गुणानमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये. ராமானுஜருக்கு என்ன ஏற்றம்? உத்தாரகாச்சாரியர் மோட்சமளிக்கும் சக்தி என்பதுமானால் சொல்லப்பட்டவர், அது உடையவர். என்ன உடையவர்? மோட்சமளிக்கும் சக்தி உடையவர். ஆகினால் உத்தாரகாச்சாரியர் என்று சொன்னோம். அந்த ராமாயணார்த்தத்தை பெரிய திருவிழா நம்பியிடத்தில ஒரு வருஷ காலம் கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா 18 அர்த்தத்தை சொன்னாராம். ராமாயணம் 18 அர்த்தத்தை சொல்லுகிறது. சரி. வேதவே தேவரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேறு பிராச்சீரசாராசி சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதமே ராமாயணமாக வந்துள்ளது. வால்மீகி வாயால் சொல்லப்பட்டது. இது ராமாயணம் என்ன சொல்றது? வேதத்தை தெரிப்படுத்துகிறது. வேதார்த்தத்தையே சங்கிரகமான உபபிரமணம் பண்ணுகிறது. அப்படின்னா சம்மதிக்கு உபபிரமணம் பண்ணுறது. இது முதல் 18க்குள்ள முதல். இரண்டாவது, சனாதன வைதிக வழியில் இருக்கும் முறையை தெரிப்படுத்தும். இது எப்படி தெரியுதுன்னு ஜாபாலி விற்த்தாந்தத்தால தெரியுது. அப்படின்னு என்ன? ராமரை ஆட்டன்னு கூட்டிண்டு வரத்துக்காக பரதன் கூட்டிண்டு போறான். அப்போ அவருக்கு சப்தரிஷிகள்ல ஒருத்தர் ஜாபாலி மகரிஷி என்ற. இது என்ன? தாயார் தோப்புனா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ராஜ்யவர்கள் வந்து பண்ணுப்பா அப்படின்றார். அவர் மகா கோவந்தூர். இது தர்மத்துக்கு விருத்தமாக பேசினீர் அப்படி அவனை கிளாஸ் வாங்குறார். அவருக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, சனாதன தர்மம் ஒழிஞ்சிருக்கிறதே தர்ம ஆச்சரணையினாலே. ஆகையினாலே சாஸ்திரம் சொன்ன மாதிரியே நாம் நடக்க வேண்டியது. அவர் எதிர்வாக்கி வருவாரணம் பண்றதுக்காக நான் காட்டுக் கொண்டிருக்கேன். அது பண்ணிட்டுத்தான் வர நினைச்சுக்கிறா. மத்தியத்தில் வரமாட்டேன். நீ இந்த மாதிரி தூண்ட வேண்டாம். நீ நம்ம ராத்திரில இருக்கிறதே வெக்க கேள்வி சொல்லி அவர் சான்ஸ் வாங்கலாம். ஆகையினாலே சனாதன வைதிக தர்மத்தை வெளியில் நடக்கும்படி பண்ணிருக்கு. இரண்டாவது விஷயம். மூணாவது, தர்மத்தின் பாகுபாடு. என்ன பாகுபாடு அப்படின்னு, சாமானிய தர்மமானா பெரியவர் சொன்ன மாதிரி கேட்கணும் என்ற விஷயத்தை ராமர் காட்டி அறிகிறார். அடிமைப்பட்டிருக்க வேண்டும் நாம் அவருக்கு எம்பெருமானு கடிமைப்பட்டவர்கள் என்ற விஷயத்தை சேஷா அம்சான இளையாழ்வார் காட்டி அறிகிறார். இது என்ன விசேஷ தர்மம்? விசேஷ தர்மம். சாமானிய தர்மம் பெரியவர் சொன்ன மாதிரி கேட்கிறது. விசேஷ தர்மம் எம்பெருமானுக்கு கடிமைப்பட்டிருக்கிறது. மூணாவது விசேஷ தர தர்மம் பரத்தாழ்வானை போலே பாரதந்திரனாய் இருக்கிறது. பெருமாள் சொன்னதை கொஸ்டின் பண்ணாதே, சொன்ன மாதிரியே கேட்டார். இது பாரதந்திரியம். அடுத்தது, பாகவத கைங்கரியத்துக்கு ஏற்று பிறந்தவர் சத்துர்குணாழ்வான். இந்த விஷயத்தை இது விசேஷ தமமான தர்மம். சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், விசேஷ தர தர்மம், விசேஷ தம தர்மத்தை ராமருக்கு வர்ண சற்றத்தினால் காட்டி வைத்தார். இது தர்மத்தின் பாகுபாடு சொன்னார். இது மூணாவது விஷயம். அடுத்தது உபபிரம்மணம் என்கிறபடியானது வேதத்தை சுருக்கி வேத ஆதி ஆன கர்மகாண்டத்தையும்
வேற மத்தியமான தேவதா காண்டத்தையும் வேதாந்தமான உபனிஷத் பாகத்தினுடைய அர்த்தத்தையும் பிரகாசிப்பிக்கிறது இதிகாத புராணங்கள் சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணம். வேதாந்தார்த்த பிரகாசகம். கர்மகாண்ட விஷயமும் தேவதா காண்ட விஷயமும் உபனிஷத் பாக விஷயமும் வெளிப்படுத்துகிறது. இது 4வது விஷயம். ராமாயணம் 5வது விஷயம், 18க்குள்ள அர்த்த பஞ்சக விஷயம். பகவான் யார், அவருடைய ஸ்வரூபம், அவரடியார்கள் யார், ஜீவஸ்வரூபம், அவன் அடையும் வழி என்ன, உபாயஸ்வரூபம், அதுக்கு அடைத்தடைகள் என்ன, விரோதி ஸ்வரூபம், அதனால் எனக்கு என்ன பலம், பலஸ்வரூபம். இந்த அர்த்தபஞ்சகத்தையும் ஸ்ரீராமாயணம் காட்டுகிறது. இது 5வது விஷயம். 6வது, ராமர் யாரு, அவர் என்ன சொல்றார், ஆத்மானம் மானுஷம் மன்யே என்று மனிதனாக நினைத்துக் கொள்ளும்போல் என பரதத்துவம் என்று சொல்ல வேண்டாம் அப்படின்னா. ஆனா அநேக பரதத்துவங்கள் அவர் சொல்றார். ஆகையினால் இந்த விஷயத்தை 13 ஸ்லோகத்துக்குள்ளே ஒரு 30 ஸ்லோகத்தாலேயே ராமனுடைய பராத்பரத்தை சொல்லுகிறார். ராமனுடைய பர கட்சலோக்கான் அழுத்தமான் அப்படின்னு ஜட்டாயு மகாராஜத பேர் அனுப்பிச்சது. இப்படி நிறைய ராமாயணத்துல வர இடங்களெல்லாம் அவருடைய பரத்வத்தை காட்டுறார். இத்தே பிரம்மா வந்து யுத்தமான பிறகு தசரத சக்கரவர்த்தியின் கூட்டிட்டு வந்து நீதான் பரதேவம் என்று சொல்றார். அப்போ இல்லையிலே என் ஆத்மானும் மானுஷம் மத்தியன்னு சொல்வது போகிறார். ஆகையினாலே ராமர் பரதத்துவம் என்று கூறினது 6வது விஷயம். 7வது சரணாகதி பலப்பிரதம். இது பிரதானமான விஷயம். எல்லா காண்டத்திலையும் சரணாகதி வருது. பிரதானமானது விபீஷண சரணாகதி. இது உய்யும் வகை, சரணாகதித்தான் உய்யும் வகை. இது 7வது விஷயம். சரி, 8வது விஷயம், அந்த சராச்சரங்களை வைகுந்தேத்தி பலதரமப்பகியேறு வசுடர் தன்மை வென்று 2 மணிலிடம் தோழி 4 தோன்னா பின்விழுதும் எதிர்வர தந்தாமேவி. இது ராமர்கள் ஒரு ஸ்பெஷல் மோட்சம். சராச்சரங்களையும் கூட்டிண்டு போனாராம். ஆகையினாலே ராமர் காலத்தில் இருந்தவன் எல்லாரும் மோட்சத்து போயிட்டார். சராச்சரங்களையும் கூட்டிண்டு போயிட்டார். சோ ராமரின் நிதி மோட்சம் செய்கிறது. 9வது விஷயம், சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம். பாவோ நாண்யத்திர கச்சதி இப்படி என்று ராமரை பின்தொடர்ந்து காட்டுக்கு வந்தார். அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத ஸ்வபரஸ்திதே இப்படி என்று எல்லா காலத்திலையும் நான் ஒரு கடுமை செய்வேன் என்று சொல்லி இந்த சேஷத்த ஸ்வரூபத்தை காட்டினவர் இளையாழ்வார். இது 9வது. 10வது விஷயம், பாரதந்திர ஸ்வரூபத்தை காட்டினவர் பரதாழ்வான். என்ன பண்ணார், லக்ஷ்மணம் பண்ணாத காரியத்தை பாரதந்திரத்தை சொல்றார். ஒன்னும் முடிசு யுவராஜ்யாபிஷேகத்துக்கு ராமருடைய வார்த்தை எடுத்து போடக்கூடாதுன்னு ஒருத்தன் இருந்தது. 2வது, நீ திரும்பிப்போ தகப்பனார் பார்த்துக்கொள், நான் 10வது வருஷம் வந்துடுறேன்னு சொன்னார். திரும்பி வந்த நந்தி கிராமத்திலே இருந்து 14 வருஷம் இருந்து ராமர் அவருக்கு ராஜ்யத்தை ஒப்படைத்தார். இந்த பாரதந்திரியத்தை காண்பித்தவர் பரதாழ்வான். இது ஒரு 10வது விஷயம். 11வது விஷயம், பாகவத விசேஷத்துவமே பிராதான்யம் என்று சத்ருகனாழ்வான் காண்பித்து காட்டு. அது என்ன சொல்றார், கச்சதா மாதருகலம் பரதே ரதராரகா சத்ருகுணோ நித்திய சத்ருகுணா நீதா பிரீத்தி புரஸ்கிருதா. அயோத்தியா காண்டத்துக்குள்ள முதல் ஸ்லோகம் என்ன சொன்ன, ராமரை கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டாராம். தனியா யாரு, சத்ருகனாழ்வான் பரதன் தொடையிலேயே இருந்து பார்ப்பான். காரணம் என்ன, பரத கைங்கரியத்தை சுட்டு பெறக்கூடாது அப்படின்னு. ராமகைங்கரியத்துக்கு இளையாழ்வாரான லக்ஷ்மணன் எந்த மாதிரி
துணைந்திருந்தாலும் மனித கைங்கரியத்துக்கு இட்டு பிறந்தவரான சித்திரப்பினாடிதான் பாடுவதை சேஷத்துமே பிரதானம் காண்பித்துக் கொடுத்த பரமமான தர்மம். வாழ்வதை சேஷத்துவம் உயர்ந்திருக்கின்ற விஷயத்தை காட்டிக் கொடுத்தது சித்திரப்பினாடிதான். 11வது விஷயம். 12வது சரணாகதி பலிக்க ஆக்கிஞ்சன்யமும் மறந்து கிடைத்தும் வேறும் இல்லாத சரணாகதி பலிக்காது. இதுல ராமர் என்ன பண்ணார்? சமுத்திர ராஜா இடத்துல சரணாகதி பண்ணார், பலிக்கலே. ஏன்டா ஆக்கிஞ்சன்யமும் மறந்து கிடைத்தும் சமுத்திர ராஜா இவருக்கு இருக்கல, ஆகிய அது பலிக்கலே. அது விஷயத்தை சமுத்திரராஜ சரணாகதியில காட்டிக் கொடுக்க வெளியிருக்கின்ற சாபமானிய சௌமித்திரே அப்படின்னு வில்லு எடுத்துட்டு வாடா, இவன் இந்த எல்லாம் நாம் என்ன கேட்கிறானா அப்படி. சாகரம் சோஷேஷாமி பத்யாம் யாந்து புலவங்கமாக, சாகரத்தையே உடஞ்சி போயிட்டு விடுறேன், காலில் நடந்து போயிடலாம் அப்படின்னு. அப்புறம் பயந்து ஓடிதான் சமுத்திரம். அவர்கிட்ட போய் சரணாகிருப்பேன், ஆக்கிஞ்சன்யம் இல்லை, அறிஞகத்துவமே நான் தான் பிரிக்கிறேன். ஆகையினாலே சரணாகதி பலித்தா ஆக்கிஞ்சன்யமும் என்ற ஒன்றமில்லை என்று விடாத்தம், அறிஞகரித்துவமும் உன்னாரல்லால் யாவராலும் என்னும் குறைவே என்ற மனப்பான்மையும் இருக்க வேண்டும். அதை காண்பிச்சு கொடுத்தார். 13வது வார்த்தை, அர்த்த காமங்களிலே நசையத்தி ஆத்ம பரமாத்ம விஷயத்திலேயே நாம் தூண்ட வேண்டும் என்ற விஷயத்தை ராமர் காட்டிக் கொடுத்தார். காட்டுக்கு போனார் என்ன தர்மம், பிதிர்வாக்கிய வருவாரம் ஒரு தர்மம், அர்த்தம் காமம் நெக்ஸ்ட். ஆகியனால் அர்த்தத்தையும் தொடர்ந்து காமத்தையும் தொடர்ந்து நேர காட்டுப்படுகிறார். இந்த விஷயம் ராமாவதாரத்தில் அறியலாம். 14வது விஷயம், ஆச்சாரியம் மூலமாகவே இருக்க வேண்டும், ஈஸ்வரனை பெற அப்படின்னு. ராமர் ஒரு காரியமும் தானாக பண்ணலையா, எல்லாம் சுக்ரீவஸ்ய வச்சனாத்து, கபந்தஸ்ய வச்சனாத்து, வசிஷ்டஸ்ய வச்சனாத்து, விஸ்வாமித்திரஸ்ய வச்சனாத்து. அவர் சொன்னார் நான் பண்ணேன், ஒரு காரியமும் தானாக பண்ண. பெரியவர் சொன்னார் நான் பண்ணேன், ஆச்சாரிய நியமனம் அதை பண்ணேன். இப்படி ஆச்சாரிய மூலமாகவே நாங்கள் ஈஸ்வரனை கிடையாது விஷயத்தை காண்பித்தார் சக்கரவர்த்தி திருமகனான ராமர். 15வது விஷயம், புருஷகாரம் விராட்டி புருஷகாரம் அபேட்சிதம் என்ற விஷயத்தை சொல்லுகிறார். விராட்டி இருந்தப்போ பத்தாறு சாகர, விராட்டி துணை இல்லாதப்போத்தான் காக்காசுரனம் பயிற்சி போனார். ராவணன் மாண்டான் பிராட்டி இல்லாத. ஆகையினாலே பிராட்டி விஷகாரம் அடியவங்களுக்கு அவசியம் என்ற விஷயத்தையும் 15ஆம் விஷயமாக சொல்கிறார். சரணாகதனுக்கு 17வது விஷயம். 16 சரணாகதனுக்கு துவரையே பிரதானமே தவிர தன்முயற்சி கூடாது. அப்படின்னா பக்தத்தேமே மகத் பயம், பிதரன்மாதரந்தாரான் புத்திரான் பந்தோன் சகையின் குருன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணுமே தவிர, துரிக்கணுமே தவிர வற்புறுத்த கூடாது. இது எப்படி தெரியுது அப்படின்னா, ஹனுமார் சீதா பிராட்டி கூட்டிட்டு வந்துடுறீங்க, விருத்ன உட்கார்ந்து. அதெல்லாம் சரியிலே, அவருடைய வீரியத்துக்கு கொத்த வந்துடும். நான் காத்திருந்தேன் தத்த சதுரிஷம் பரே, அவர் என்னவென்று கூட்டிண்டு போறதே தர்மம். அப்படி மனப்பான்மையில இருந்த இந்த தன்முயற்சி கூடாது இந்த விஷயம் தெரிப்படுத்துகிறது. 17வது விஷயத்தில் பகவத் பாகவத சந்நிதியிலே எப்படி வர்த்திக்கணும் என்ற விஷயத்தை சூக்தமாக தெரியப்படுத்துகிறது. அப்புறம் சரணாகதன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பவேன் நாராயண சதா என்றிருக்களை எடுத்துக் கொள்ள வேண்டும். ராமாயணத்துக்குள்ளே இந்த 18 விஷயத்தை யாருக்கு சொன்னார்? மாமாவான பெரிய தொல்வர நம்பி ராமானுஜரான நம்ம ராமாலயருக்கு சொன்னார். யார் வரை?
எதிராக வந்தாத ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு சொன்னார். எதுக்கு சொல்வண்ணீர் அப்படின்னா, ராமாயணம் சொல்வண்ணன் ஆரம்பிச்சான். ராமானுஜர் பார்த்தோம். ராமானுஜர் வந்த உடனே ராமானுஜர் வைபவம், ராமானுஜர் குருவரம்பரை ஏன் அவருக்கு பிராதானியத்தை சொல்லிட்டு வந்தோம். அதையும் போய் சொல்லி முடிச்சுடுவேன். காரணம் என்ன, இப்ப ராமானுஜர் ஹிஸ்டரி சொல்லிட்டு இருக்கோம். எங்க பிறந்தார், எங்க வளர்ந்தார், சரி அந்த பிரம்மரக்ஷஸ் ஓட்டினார், சரி பின்பு யாரோ பிரகாசனம் மீளவும் ஒரு நாள் கிரந்தம் நடத்தானுக்கு செய்து சர்வன் கல்விரம் பிரம்மா நேகனானாஸ்தி கிஞ்சனா இத்தியாதி வாக்கியங்களை அத்வைதபரமாக விவரித்து ஜீவ பிரம்மணி ஐக்கியம் பிரதிபாதிக்க இவரும் மற்ற நிராகரித்து அவ்வாக்கியங்களை விசிஷ்டாத்வைதபரமாக யோசித்து அர்த்தம் சொல்ல அவரும் அதிபதனாய் இன்று தொடங்கி என்னிடம் வாசிக்க வேண்டாம், உம்முடைய புத்திக்கு தகுதியான இடத்தை போய் கிரந்தம் கேளும் என்று போகச் சொன்னான். இது சர்வங்கல்விரமாக பர்மா நேகனானாஸ்தி கஞ்சனா என்கிறபடியான வசனங்களுக்கு விசிஷ்டாத்வைதபரமாக அர்த்தம் சொல்லியிருந்தா நீங்க போறோம், வாசிச்சு இருப்போம், உங்களுக்கு எங்கே தோன்றதோ அங்க போம் அப்படின்ட்டார். இவர் என்ன பண்றார், திருக்கச்சி நம்பி என்ன பண்றார், சாருக்கிழர் கைங்கரித்த பெண்ணிருக்கிறார் என்று வருது. இவரும் அதிப்பிரீத்தியோட மீண்டு தம் திருமாகியிலே வந்து திருத்தாயாருக்கு செய்தியை சொல்ல அவரும் வாரி பிள்ளாய் இதுவரைக்கும் நீர் படித்திரு போதும், திருக்கச்சி நம்பி பேருளாளருக்கு அந்தரங்கராயிருக்கிறார், நீர் அவரை சேவித்து அவர் அருளிச்செயல்களை செய்து கொண்டிரும் என்று சொல்ல அப்படி இளையாழ்வாரும் திருக்கச்சி நம்பியை சேவித்து கிருத்தார்த்தராய் கிரியத்தான் திமாம் ததா என்றார் போலே அடியேன் செய்யும் கைங்கரியத்தை நீவி தேட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய நம்பியும் பேருளாளருக்கு சாலை கிடத்து தண்ணீர் வகுப்பாயிருக்கும் திருவாராதன காலத்துக்கு உதவும்படி முன்பு போலே பிரதிதினம் ஒரு குடம் திருவஞ்சனம் கொண்டு வந்து சமர்ப்பியும் என்றதை செய்ய இளையாழ்வாரம் இப்படியே தப்பாமல் அந்த கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார். காஞ்சிபுரத்துக்குள்ளே இன்றைக்கு அந்த சாலுக்கிணறு இருக்கு. அந்த தீர்த்தம் ரொம்ப கொளுத்தியா இருக்கும். அங்கொரு ராமானுஜர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கான் சாலுக்கிணர் இந்தியா. அவருக்கு அந்த இடத்துல ஒரு பூஜை நடக்கிறது. நாம் போய் ஹேம்ஸு கூட வந்திருக்கோம். அந்த கைங்கரியத்தை செய்து கொண்டிருந்தார். தீர்த்த கைங்கரியம் அவ்வளவிலே ஆளவந்தார திருமேனியிலே நோவு சாத்தி எழுந்துடையிருக்க செய்து திருவரங்கப் பெருமாள் அரையரை புருஷகாரமாக கொண்டு திருக்கோட்டியூர் நம்பியும் பெரிய நம்பியும் ஆளவந்தார ஸ்ரீபாரத்திலே தண்டனிட்டு அடியோங்களுக்கு நஞ்சமாயிருப்பதில் அர்த்தம் பிரசாரித்திட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய ஆளவந்தாரும் முதல்கள் இருவரையும் திருவில்லம் பற்றி உங்களுக்கு தஞ்சமாயிருப்பதில் அர்த்தமே ஏது, அர்த்தம் எது, கோயிலாழ்வாரே உங்களுக்கு உயர்நிலை, உங்களுக்கு தஞ்சம் என்று புத்தி பண்ணி போருங்கோள். கோயில் ஸ்ரீரங்கம், அங்கிருக்கிற ஆழ்வார் ரங்கநாதன் பெரிய பெருமாள் என்று பெரிய பெருமாள் திருவர்களின் கீழே வீணையும் கையுமாய் சேவித்திருக்கும் திருப்பானாழ்வார் விக்கிரகத்தை பாதாதி கேசாந்தமாக சேவித்துக் கொண்டு போருங்கோள் என்றும் திருவள்ளமாக அஞ்சுவ காலத்துக்கு தங்கமாய் இருப்பதை சொல்லி செய்ய வேண்டும் என்று எல்லா ஆச்சாரியாலும் கேட்கிறான். அவ ஆச்சாரியாலும் எல்லாரும் என்ன சொல்றார், எம்பெருமானார் திருவர்களே சரணம் திரும்போன்றார். இவர் ஆளவந்தார் என்று சொன்னார், ரங்கனையே பற்றி இருங்கோள் அப்படி என்றார். அவர் என்ன சொன்னார், திருப்பானாழ்வாரை பாதாதிகேசாந்தமாக சேவித்துக் கொண்டிருப்போம். என் அவர் பாதாதிகேசாந்தமாக அபாதை சூடமனுபூய கரில் சேயானம் நடந்து இருந்தார். நீ அவர் சேவித்திருங்கோள் என்று திருவுள்ளமாக திருவரங்கப் பெருமாள் அரையர் முதலான மதுரைகள் மூவரும் அப்படியே திருவள்ளம் பற்றி இருக்கிறவர்களே ஆளவந்தாரும் திருவரங்கப் பெருமாள் அரையர் முதலான மதுரைகள் மூவரையும் குறித்து இதற்கு பிரமாணமாக திருவேங்கடவடியான் வேந்தரை அறிந்து போரும் குறும்பருத்த நம்பியையும் இதே மாதிரி குறும்பருத்த நம்பியின் உடுத்தர்
அவர் திருவேங்கடமுடையானுக்கு இடைவிடாமல் கைங்கரியம் நின்றிருந்தார். அந்தரங்க கைங்கரியம். விருடாள பெருமாளை உயிர்நிலை அறிந்து போரும் திருக்கச்சி நம்பியையும் அந்த மாதிரி திருக்கச்சி நம்பி கந்தரங்க கைங்கரியம் என்றவர் யாரு? திருக்கச்சி நம்பி. பெரிய பெருமாள் உயிர்நிலை அறிந்து போரும் திருப்பானாழ்வாரையும். பெரிய பெருமாளை சம்பூர்ணம் அறிந்தவர் யாரு? திருப்பானாழ்வார். திருப்பானாள் உயிர்நிலை அறிந்து போரும் திருவரங்கப் பெருமாள் அரையரையும். அவர் அறிந்தவர் யாரு? திருவரங்கப் பெருமாள் அரையர். காட்டியருளி ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அரையரை பார்த்தருளி நீர் பெரிய பெருமாள் உயிர்நிலை அறிந்து சேவித்து போருகிற விக்கிரமே அடியேனும் உபாயோதேயம் என்று முத்துப்பண்ணி பூர்வன் செய்ய திருவரங்கப் பெருமாள் அரையரும் ஆளவந்தார் ஸ்ரீபாரத்திலே தண்டன் சமர்ப்பித்து தேவரீர் நித்திய விபூதியிலே சென்று பரமபதநாதனையும் சேவித்து இமையார கண்டராய் கொண்டு போற திருவள்ளம் பத்தி அளித்தோ என்று விண்ணப்பம் செய்ய ஆளவந்தாரும் அவரை குறித்து நீர் பரசமர்த்திக்கு உகந்த விசித்திரம் என்பதை செய்து பெண்ணையும் ஆளவந்தாரின் மதுரைகள் மூவரையும் திருவள்ளம் பற்றி ஒருவன் பிரபந்தனானால் பகவதீனமான ஆத்ம யாத்திரையிலும் கர்மாதீனமான தேக யாத்திரையிலும் அண்மையும் உண்டு என்றிருந்தானாயில் ஆத்ம சமர்ப்பணம் குலைந்து நாஸ்திகனாய் விடும். என்ன சொல்றார்? அடியோங்களுக்கு ஆத்ம யாத்திரையிலும் அண்மையில் இல்லை, தேக யாத்திரையிலும் அண்மையில் இல்லை. அப்படின்னு நான் பார்க்கிறேன். நான் அன்னை மட்டும் இருக்கேன், அதை பண்றேன் இதை பண்றேன் நினைக்க வேண்டாம். மின்னின் நிலையில மண்ணீராக்கேன் பெருங்கோள் அப்படின்றார் ஆழ்வார். இந்த கணம் பழலாம், ஆனா அது அவருக்கு சேர்ந்தது. மின்னின் நிலையிலா மண்ணீராக்கு என்னிடத்தே நீர் உஞ்சுமி நீரே அப்படி இருங்கோள் அப்படின்றார். தேக யாத்திரையிலே பொறுப்பு அருமையும் இல்லை, ஆத்ம யாத்திரையிலும் பொறுப்பு அருமையும் இல்லை. யார் யாருக்கு சொல்றார்? ஆளவந்தார் திருக்கரங்கப் பெருமாள் அரையருக்கு சென்றார். அப்படி இருந்து நான் என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னவாயிடும்? இப்போ ஆத்ம சமர்ப்பணத்துக்கு அர்த்தமே இல்லை. உப யாத்திரை அன்மையில்லை. நாராயணனுக்கு நைரந்தரிய வேஷம் தம்பக்கள் பேத்துக்கு நமகா என்னாதவர்களை வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்றதொரு ஔதாரிய விசேஷம் உண்டு. நாரங்களுக்கு நைரந்தரிய வேஷம். நாராயணனே நமக்கே வருவான் என்கிறபடியே நிர்பரங்களாயிருக்கை. நாராயணனே நமக்கே வருவான், பாரோர் புகழப்படிந்தே வரும் முதலமாசத்திலே வருது. அப்படி இருங்கோள் அப்படி இல்லை. இப்படி இராதே தம்பேத்துக்கு தரிக்கையும் ஸ்வரூபஹானி. இது மோட்சம் வேணும், நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், எல்லாம் சுரூபத்துக்கு ஹானி. எம்பெருமானே ரட்சகன் என்றிருக்கையும் ஸ்வரூபஹானி. எம்பெருமான் ரட்சன் என்றிருக்கையும் ஸ்வரூபஹானி. நான் பெருமாளை வார்த்துக்கிறேன் பெரியாழ்வார் மாதிரி, அதுவும் சுரூபத்துக்கு ஹானி. இப்படி இருந்தானாயில் அனஞ்ஞார விசேஷத்துக்கும் ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தத்துக்கும் சேராது என்று அருளி செய்ய மீளவும் இவர்கள் ஸ்ரீபாரத்திலே தண்டனிட்டு அடியோங்களுக்கு பத்தும் உபாயமேது என்று கேட்க ஆளவந்தாரும் நீங்கள் அடியேனை உபாயோபேயம் என்று விட்டு பண்ணி போருங்கோள் என்று அடியேனுக்கு சுரூபஹானி. ஆச்சாரியன் என்னை நிடித்திருங்கோள் நான் அவனுக்கு சொன்னாக்கா அது என் சுரூபத்துக்கு ஹானி அப்படின்றார். எம்பெருமான் தாழ் தொழுவார் எப்படினும் என் மனத்தே இருக்கின்றாரே என்கிறபடியே உங்களுக்கு உபாயோபேயம் என்று புத்தி பண்ணி போருங்கோள். திருச்சேரை பாசுரத்துக்குள்ள இந்த பாசுரம் வருது. எம்பெருமான் தாழ் தொழுவார் எப்பொழுதும் என் மனத்தே இருக்கின்றாரே அப்படி இருங்கோள். எம்பெருமான் தாழ் தொழுவார் அவரடியார் என் மனத்தே இருக்கின்றாரே என்கிறபடியே உங்களுக்கு உபாயோபேயம் என்று புத்தி பண்ணி போருங்கோள். பாகவதர்களே உபாயம்.
ஸ்ரீவைஷ்ணவர்களே உபாயம் என்றளி செய்ய முதலிகளும் திருவள்ளத்திலே விஷித்திருக்கா. ஒரு வேறு போயிட்டு இருக்கார் சுவாமி. அதுப்போதும் என்ன பக்தி இருங்கோ நான் சொல்லக்கூடாது, ஆகிறதாலே நமக்கு காப்பாற்றுவான் இருங்கோ அப்படின்னா ஆளவந்தாம் இவர்களை கண்டு நீங்கள் முஷிக்க வேண்டா, துக்கப்பட வேண்டா. உங்களுக்கு திருமந்திரார்த்தம் போகமண்டபம், போகமண்டபம் திருவரங்கம், தர்மஸ்லோகார்த்தம் புஷ்பமண்டபம் திருவேங்கருடையான் திருமலை, மந்தரத்னார்த்தம் தியாக மண்டபம் வரதன் கட்சி திருக்கச்சிரம்பி. இதற்கு பிரமாதாக்கள் திருப்பாணாழ்வார் முதலானார்கள் என்று அருளி செய்தார். இத்தை திருவரங்க பெருமாள் அறிகிற திருவில்லம் பற்றி தேவரீர் அவதாரம் தீர்த்தம் பிரசாரித்து போனதில் திருமிகீதாரிகளுக்கு ஓர் அறிவு வந்தால் சேரவில்லை என்று அருளி செய்ய ஆளவந்தாரும் வார்த்தையை கேட்டு பராக்கடித்து பற்றுத்திறம் அருளி செய்யாமல் இருக்கிறார். இவ்வார்த்தையும் முதல்கள் இருவரும் திருவெள்ளம் பற்றி ஆளவந்தார் விநியோகத்தில் நாம் பிராணத்தியாகம் பண்ணக்கடவோம் என்று நிச்சயித்திருக்கிறார்களே. முழு பாட்சி மாதிரி நாங்க இருக்கிறவா, ஒருவேளை நாம் பிராணங்கை சென்றாலும் பரவாயில்லை அப்படின்றார். யாரு? விஷால் நீரு பரம்பரிச்சு கொடுத்ததுன்னா நாங்களும் போயிடுறோம் வார்த்தை சொல்றார். அதுக்கு அவரங்க சொல்றார், பெரிய பெருமாள் திருவோலக்கத்திலே இவ்விசேஷம் பிறக்க பெரிய பெருமாளும் திருவரங்க பெருமாள் அரையர் திருக்கோட்டியூர் நம்பி பெரிய நம்பி முதலாக அருளப்பாடித்து ஆளவந்தார் வியோகத்திலே நீங்கள் அவிவேகம் பண்ணீர்காலில் நம்மானை என் ராஜ்ஞாபித்து திருவரங்க பெருமாள் அரையர் திருக்கையிலே அவர்களை காட்டிக் கொடுத்துவிட அவர் முதல்களை இதுவரையும் கையை பிடித்துக் கொண்டு ஆளவந்தார் ஸ்ரீபாரத்திலே சென்று இவ்விஷயத்தை விண்ணப்பம் செய்ய அவர் மெத்தை கேட்டு நம்பேத்துக்கு சரியானவர்கள் பெரிய பெருமாள் இரண்டாயிரத்துக்கும் நடுவே திருவாராதனம் கண்டல சரியானவர்கள் என்றவழி செய்து இவர் மேலே போனா பரம்பரிச்சால் அது இவருடைய பேரு. இவருடைய பேத்துக்கு நீங்கள் வைத்தறிஞ்சல் பெற்றால் அவர் போகக்கூடாது அப்படின்னா பெரிய பெருமாளுடைய திருவாராதனத்தை செய்காரவர்கள், நம் பேத்துக்கு செய்யாதவர்கள் பெரிய பெருமாள் இரண்டாத்துக்கு நிறைவே திருவாராதனம் கண்டவர் செய்யாதவர்கள் என்றலை செய்து நம்முடைய வியோகத்திலே அவிவேகம் பண்ணீர்களாக உயர்கொண்டார் முடக்கால் நம்பி முதலான பெரிய பெருமாளுக்கு உகந்த முதலைகளுடைய திருவில்லத்தை மறுத்தவர்களாவதிகோள் ஆச்சாரிய சம்பந்தமே விட்டு போயிடும், நீங்கள் ஏதோ ஒரு பானம் அப்படின்னு சொல்றார். என் தம்முடைய திவ்யாக்கியதா இவர்களுடைய திருவில்லத்திலே வந்திருக்கிறவர்களே ஆளவந்தாரும் பகவத் பாகவத விஷயங்களே தரமிடாது பாகவத விஷயத்தில் பகவான் நோக்கானவனாய் பகவானை குரு பரம்பராதியாக திருவடி விளக்குமா போலே பாகவத விஷயத்திலும் தன் சத்தமாழ்ந்து ஆச்சாரிய விக்கிரகத்தை அனுசந்தித்து தீர்த்தம் கொண்டு போருகையும் அவர்களுக்கு தீர்த்தம் கொடுக்கும் இடத்தில் அர்த்தகாம பரவசம் வைத்தே தாங்களும் நேரே ஆச்சாரியனை நோக்கி குரு பரம்பரா பூர்வகமாக துவயத்தை அனுசந்தித்து கொடுக்கையும் இருவர்க்கும் உபாதேயம். தயானுசந்தானம் விடவேண்டான் ஞானாதிக விஷயமுமாய் சமூகமுமாய் சென்றொழுகவே இருவரும் அர்த்தகாம பரவசராய் பிராகிருத்த சரீரத்திலே நோக்காய் சமூகத்தில் சென்ற முதலைகளை இகழ்ந்து திருவள்ளம் கன்றுமாகில் ஆச்சாரியனாகிலும் இவர்களுக்கு தீர்த்தும் உபாதேயம் என்று தெளி செய்ய இம்முதலிகளும் அவ்வார்த்தையை திருவள்ளம் பற்றி இருக்கிறவர்களே ஆளவந்தாரும் முதல்களை பார்த்து உங்களுக்கு சரமார்த்தம் பெரிய பெருமாள் திருவடிகளிலே ஒரு பெருமுகை மூகை வெடிக்க வைக்கையும் ஆச்சாரிய விஷயத்தில் பிரதம திசை மத்தியம திசைகளை கர்ம திசையாக அனுசந்திப்போர் கையும் உத்தாரக பிரதிபத்தி என்று செய்து
திருவரங்கப் பெருமாள் அருகிலே கண்டறித்து திருக்கோட்டியூர் நம்பியையும் பெரிய நம்பியையும் அவர் கையிலே காட்டிக் கொடுத்தார். திருவரங்கப் பெருமாள் அடையரும் அவர்களை கை கொண்டு, நீங்கள் ஆச்சாரிய விஷயத்தில் அபிஷேகம் பண்ணினீர்களாகில் உங்களுக்கு தேச விசேஷம் இன்றைக்கே நித்தியசூர்கள் திரளிடம் புகப் பெறாதே எழுப்புதீர்கள். வெட்கப்பட வேண்டாம், ஆத்மாவு கழிவில்லை. நான் பரம்பரித்தவர்களே, நீங்கள் அபிவேகம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ற என்று அருளி செய்த அவர்களும் அப்படியே புத்தி பண்ணி இருந்த பொழுதிலே ஆளுகந்தார் திருமையிலே நோவு ஆறி ஆரோக்கியமுண்டாய் நீராடி பெரிய பெருமாளுக்கும் உற்சவமாய் பெரிய திருவஞ்சனம் கண்டறி உடுத்து முடித்து சாத்துப்படி சாத்தி அங்குள்ள ஸ்ரீரங்க மாமரையோர் சேவிக்கா அவர் செய்ததை திரை நீக்கி இருக்கிற அளவிலே அஸ்மத்ஆரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மீ வல்லபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.